தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த வருஷத்தின் முதல் இந்த காரியங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியூ இயர் சர்வீஸ், அதுக்கப்புறம் நமக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், அதுக்கப்புறமா சண்டே சர்வீஸ், அதுக்கப்புறம் இப்போதான் முதல் இந்த வேதாகம பகுதி ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்ப்பின் சத்தியங்கள் என்ற தலைப்பிலே கடந்த 9 தலைப்புகள், 9 வாரங்களை குறித்து நம்ம ஆண்டுடைய வசனங்கள் குறித்து நம்ம கேட்டுக்கொண்டு வந்திருந்தோம். இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் பாகம் 10வது பாகம் இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக, நம்மோடு மகிமைப்படுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோதரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் பெருகிருக்கிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கும்படியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம 2025ஆம் ஆண்டுக்குள்ள நம்மை நடத்திருக்கிறாரா இல்லையா? இந்த 2025ல ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை நம்மளை என்ன பண்ண சொல்றாருன்னா, ஒரு சில காரியங்களை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. உபவாச நாட்கள்ல கூட ஆண்டவர் சொன்னார்ல, கனி கொடுக்கிறவர்களா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள், ஒரு 2-3 நாட்கள் இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசினார். இந்த 2025ஆம் ஆண்டிலும் ஆண்டவர் ஒரு சில விஷயங்கள்ல நாம என்ன பண்ணணும், பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் இல்லையா? நம்மளும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? வீட்டில் ஏதாவது ஒரு செடியோ, ஒரு மரமோ, ஒரு கொடியோ, ஏதாவது ஒரு விதையோ வச்சா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? நம்ம பிள்ளைகள் கூட வளர்க்குறோம். ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த பிள்ளை என்ன பண்ணோம், தூங்கினே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில சேட்டைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கும். 1 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு சில வார்த்தைகளை சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு சில உச்சரிப்புகளை சொல்லும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா, அதுக்கப்புறமா ஒவ்வொரு உறவுகளாக சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களை என்ன பண்ணோம், அந்த குழந்தை திருப்பி சொல்லும். அதுக்கப்புறமா அது ஞானத்துல என்ன பார்க்குதோ அந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ணோம், அந்த பிள்ளை பேசும். ஹல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளை வளர 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 அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுக்குறோம். அந்த விஷயங்களை வைத்து அந்த குழந்தை என்ன பண்ணோம், வளரும் பொழுது அது தன்னை தானே என்ன பண்ணோம், ஒரு சில அளவுக்கு வந்த பிறகு அந்த வளர்ச்சி ஒரு முதிர்ச்சி அடையும் இல்லையா? ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் நம்ம கிட்டயும் ஒரு சில காரியங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஒருவேளை 2024 இந்த விஷயங்கள்ல நாம ஒருவேளை குறை உள்ளவர்களா இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த 2024 என் பிள்ளைகள் எதுலையும் என்ன பண்ணக்கூடாது, குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த 2025ஆம் ஆண்டுல நாம பெருக வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த முதல் முதல் வேத பாட கூட்டத்தில் என்ன பண்றார், நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின 2ஆம் நிருபத்துல அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்றாரு பாருங்க. சகோதரரே, என்ன பண்றாரு, சகோதரரே ஆரம்பிக்கும் போதே பாருங்க, சகோதரனே எனக்கு நெருக்கமானவங்களே, எனக்கு நெருக்கமானவர்களே, சகோதரர்களே. ஏன்னா பைபிள்ல ஆண்களுக்கு அதிகமா முக்கியம் கொடுத்துருந்ததுனால சகோதரரே அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு நாங்க சபையை உங்களை பார்த்து சொல்றோம், இன்னைக்கு சபையில ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க இல்லையா? அதனால நான் சொல்றேன், சகோதரர்களே சகோதரிகளே, நீங்க என்ன பண்ணணும், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை என்ன பண்ணுங்க, சோதனைங்க. எதுக்காகனா சோதரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஏன்னா உங்கள் விசுவாசம் என்ன பண்ணணுமா, மிகவும்
பெருக வேண்டும். ஹல்லேலூயா. முதல் காரியம் ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டுல நம்ம கிட்ட இருந்து பெருக வேண்டிய காரியம், முதலாவது காரியம் என்னன்னா, நமக்குள்ள விசுவாசம் பெருகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம அந்த சபையில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் இந்த விசுவாசத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன, விசுவாசம் எப்படி இருக்கணும், விசுவாசம் உள்ள பிள்ளைகள் எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி விசுவாசத்தை குறித்து ஒரு 3-4 மாசங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து எவ்வளவு காரியங்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, அப்ப அந்த விசுவாசம் என்பது நமக்கு எவ்வளோ முக்கியமான காரியங்கள். ஒருவேளை அந்த நோட்ஸை நான் தேடி பார்க்கிறேன், அந்த நோட்ஸ் இருக்குமானா உங்களுக்கு மறுபடியும் அந்த பிரசங்கங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா மறுபடியும் அந்த வார்த்தைகள் இருக்கும் எங்ககிட்ட. ஒருவேளை ஆண்டவர் சித்தமானா அந்த விசுவாசத்திற்குரிய காரியங்களை இந்த பைபிள் ஸ்டடியில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஏவுவாராக. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவர்களாக வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம பெருக வேண்டிய நினைக்கிற காரியம், முதலாவது காரியம் என்னன்னா, விசுவாசத்தில் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் விசுவாசம் அப்படின்னா, விசுவாசத்துல தான் நாம எப்படி ஆண்டவருக்குள்ள வளர்கிறோம் என்பதை நாம என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒரு செடி வளர்க்கும் போது அந்த செடியிலிருந்து அந்த செடி காஞ்சி போச்சுன்னா அது வளரலன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வைக்கிற செடியிலிருந்து ஒரு பச்சை கலர்ல ஏதாவது வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நினைக்கிறோம், அந்த செடி என்ன பண்ணுது, வளருது. ஓ, அப்போ அந்த செடிக்கு என்ன இருக்கு, உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உயிர் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு எப்படி காண்பிக்கிறோம்னா, உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. ஒரு செடியிலிருந்து எப்படி முதல் இலை வெளியே வருதோ, பசுமையா காட்டுதோ, அப்போ ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறோம் அப்படின்றது கிறிஸ்துவ ஜனங்கள் காண்பிக்கிறது. எப்படி காண்பிக்க முடியும்னா, உங்களுடைய விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நிச்சயமாகவே ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீ ஆண்டவருக்குள்ள எவ்வளோ வளர்ந்திருக்கிற என்பதை உன் விசுவாசமே காண்பிச்சிடும் இல்லையா? நீங்க விசுவாசத்தோடு விசுவாசம் இல்லாம போயிட்டீங்கன்னா அப்போ ஆண்டவருக்குள்ள நீங்க வளரல. உங்களுக்குள்ள விசுவாசம், ஒரு சிலர் ஒருவேளை விசுவாசம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, விசுவாசம்னா ஒண்ணு இல்லை, ஆண்டவரை நம்புகிறது. எப்படி நம்புகிறதுனா, கண்மூடித்தனமா நம்புகிறது. ஹல்லேலூயா. ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்ல, அதை என் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நம்பி சோம் பண்றோம் பாருங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமானது. அதனால தான் ஆண்டவர் ஒருவேளை நமக்கு விசுவாசிகள் பேர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற, தேவனை நம்புகிற, தேவனுக்கு வாழ்கிற பிள்ளைகள் எல்லாமே விசுவாசிகளாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்களும் நானும் வளரணும். நீங்க மாத்திரம் வளர்றதில்ல, நானும் தான் வளரணும் இல்லையா? எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ள ஒரு வளர்ச்சியில நாம என்ன பண்ணிடக்கூடாது, திருப்தி அடைந்துடவே கூடாது. அதுவும் ஆவிக்குரிய ரீதியில என்ன பண்ணிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவ நிறைய பேர் தப்பு பண்றது அதுதான். நான் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ நேரம் செபிக்கிறேன்னு தெரியுமா, எவ்வளோ நேரம் பாட்டு பாடுறேன்னு தெரியுமா, எவ்வளோ நேரம் துதிக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் தெரியுமா, எவ்வளோ நேரம் ஆண்டவரே நினைச்சேன். இந்த திருப்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிச்சுன்னா நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிங்க. இன்னைக்கு 24 மணி நேரமா ஜெபிச்சோன்னா நாளைக்கும் நீங்க 24 மணி நேரமா ஜெபிக்கணும். திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக நீங்களும் நானும் ஏன் ஆண்டவருக்குள்ள நெருக்கமானவர்களா வாழ்றது இல்லைன்னா, ஒரு சில காலகட்டத்துக்கு தாண்டின பிறகு நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம திருப்தி அடைஞ்சிடும். இவ்வளவுதான் எனக்கு வருது, அதனால போகும் இந்த ஆண்டவருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி நமக்குள்ள வந்துருது. அது வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு அளந்து கொடுக்கிறாரா,
சொல்லுங்க. அளந்து கொடுக்குறாரு, என் பிள்ளைக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளவுதான் நான் அவளுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா? இல்லவே இல்லையே. அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருக்குள்ள வளர்கிறதுல திருப்தி அடையவே கூடாது. நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு உலகத்தின் காரியத்துல நாம வேலை செய்யறோம். இந்த மாசம் இந்த வருஷம் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, உயர்த்தி கொடுக்குறாங்கன்னா, அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க? நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற உயர்வை கொடுப்பாங்க இல்லையா? அந்த போலதான் நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க உங்க வளர்ச்சியை காட்ட காட்ட உங்க வளர்ச்சி பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வளர்ச்சியை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனால மாத்திரம்தான் உங்களை அந்த வளர்ச்சியின் பாதையில கொண்டு போக முடியும். நம்புறீங்களா? விசுவாசத்துல வளர்வீங்களா? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்களோ அதனால அதிகமா சோதிக்கப்படுவீங்க. அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் நிறைய விஷயத்துல இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்தை பேசுறோமோ அந்த காரியத்துல நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். அதனால விசுவாசத்தை குறித்து நீங்க இந்த நாள்ல நீங்க கேட்குறீங்கன்னா, விசுவாசத்துக்குரிய சோதனை உங்களுக்கு வரும் என்பதை இந்த நாள்ல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எதை பேசுகிறோமோ அதை ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ளாய் கொண்டு போவார் இல்லையா? ஒரு பொருளை சோதனை பண்ணாம என்ன பண்ணிட முடியாது, அது ஓகேன்னு சொல்லிட முடியாது. நீங்க வீட்டுல ஒரு பொருள் எடுத்து பாருங்களேன், ஒரு பிராண்டடான பொருள், ஏன்னா இந்த லோக்கல்ல வாங்குற பொருள் எல்லாம் இருக்காது. ஒரு பிராண்டடான ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளோட பின்பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு டிக் போட்டு ஓகே டெஸ்டட்னு போட்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பொருளை நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? டெஸ்ட் பண்ணிருக்கிறோம். அதனால இந்த பொருள் என்ன ஓகே. நீங்க குக்கர் வேணா எடுத்து பார்த்து பாருங்க, தவா எடுத்து பாருங்க, எதுலாம் நீங்க வாங்குறீங்களோ, பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, எது எடுத்தாலும் பின்னால ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி டிக்கு போட்டு ஓகே டெஸ்டட் போட்டிருக்கோம். ஏன்? ஒரு பொருள், ஒரு சாதாரணமான ஒரு பொருள், அதை நமக்கு விற்கிறவன் என்ன பண்றான்? அதை டெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்றான்? நம்ம கையில கொடுக்குறான் இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில டெஸ்ட்டுக்குள்ள நீங்கள் நானும் போகணும். அந்த டெஸ்ட் ஓகேன்ற ஒரு சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு ஓகேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஓகேன்ற சர்டிபிகேட் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறதற்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஓகே சர்டிபிகேட் வாங்குறவங்க தான் பரலோகத்துக்கும் போவாங்க இல்லையா? அந்த ஓகேன்ற சர்டிபிகேட் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறவங்க தான் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவோம். அப்போ நாம் அதை ஆயத்தப்படுத்திக்கணும். தினம் தினம் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். அதனால தான் சொன்னேன், எப்பொழுதும் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில திருப்தி அடையவே கூடாது. நான் தினம் தினம் வளரணும், நான் தினம் தினம் ஆண்டவரை நெருங்கணும், இன்னும் அதிகமாய் ஆண்டவர் பட்சத்துல வரணும். எல்லாருக்குமே உலக பிரச்சனை இருக்குதான். நீங்க சொல்லலாம் உங்களுக்கு இதே வேலை அதனால நீங்க ஆண்டவர் கூட இருக்கிறீங்க. இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதான், எல்லாருக்குமே போராட்டம் இருக்குது. நான் எங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், எனக்கு போராட்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம ஆண்டவரை ஏன் நெருங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த அந்த காரியங்களை நம்மளால செய்ய முடியாது, மனுஷனால் நிச்சயமாகவே செய்ய முடியாது. அதனால தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிடணும்? நம்மை முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். நிச்சயமாகவே இந்த வருஷம் இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தர போகிறார், அநேக ஆலோசனை நமக்கு தரப்போகிறார். அதனால நீங்க என்னைக்கு நீங்க இந்த இது பண்றீங்களோ பரவாயில்ல, இந்த ஒரு நாள் உங்களுக்காக ஒதுக்கி நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய சமூகத்துல வாங்க. ஆண்டவர் உங்களை நீதியின் பாதையில நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம விசுவாசத்துல என்ன பண்ணணும்? உறுதிப்படணும், வளரணும். அப்போ முதலாவது நான் என் வளர்ச்சியை ஆண்டவருக்கு காட்டணும்னா நான் விசுவாசத்துல வளரணும். உங்க வியாதியில விசுவாசமா இருங்க, உங்க பிரச்சனையில ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க, உங்க போராட்டத்துல ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. முடியவே முடியாதுன்ற சூழ்நிலைகள் ஒரே ஒரு % கூட அதை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களா, அதை நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனால கூடாதது நம்முடைய தேவனால கூடும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்புங்க, உறுதிப்படுங்க. உங்களுடைய விசுவாசத்துல 2025 ஆண்டுல நீங்க பெருக செய்வீர்கள். ஹல்லேலூயா. 2025 ஆண்டுல உங்க விசுவாசம் உங்களை உயர்த்தி பாதையில் கொண்டு போகும். உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை, உங்க காரியங்களை உங்களை உயர்த்தும். எடுத்துக்காட்டு ஆபிரகாமுடைய காரியங்களை பாருங்க. விசுவாசித்தான். ஆண்டவரை நம்புறவர்களை ஒரு பொழுதும் அவர் கைவிடவே மாட்டார். கண்மூடித்தனமா நம்பினான், அவரை தேடினான், அவரை விசுவாசித்தான். அவர் எங்க போன்னு சொன்னாரோ அங்க போனான். அவருடைய காரியங்கள் நிச்சயமாகவே மாறுதல் அடைந்தது. எவ்வளோ சோதனைக்குள்ளாக போனான், எவ்வளோ கஷ்டத்தின் பாதையில கொண்டு போனான். அவனை கொல்லும் சூழ்நிலைகள் வந்தாலோ, அவனை மேற்கொள்ள எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் என்ன பண்ணல, ஆண்டவரை மறுதளிக்கல, முறுமுறுக்கல. அவன் ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி, ஆனால் பொறுமையோடு காத்திருந்தான். ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. நீங்க உங்க விசுவாசத்துல நீங்க வளர்ந்திருக்கிறீங்க என்று சொன்னால், இந்த விசுவாசத்தில் நீங்க பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். உடனே நடந்துடும். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பாடு தான் நல்லா இருக்கு. இன்னைக்கு உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நினைக்கிறோம் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில். எது நடந்தாலும் ஏசப்பா உடனே கொடுத்துடணும். நமக்கு எல்லாம் கடைகள்லாம் போனால் என்ன கொடுக்குறான் ஃப்ரைட் ரைஸ் உடனே ரெடி பண்ணி கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் சில்லி சிக்கன் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றான். சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, வயிறும் என்ன ஆயிடுது, ரொம்ப இது. ஆனால் அது நல்லதா? நல்லதே கிடையாது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில எது ஃபாஸ்டா நடந்தாலும் அது நல்லதுக்கே கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சில காரியங்களை பொறுக்க வச்சு உங்களுக்கு கொடுக்கிறார். பொறுமையா இரு ஆண்டோட சமூகத்துல விசுவாசி, என்ன தேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சில காரியங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு தான். ஃபாஸ்டா கொடுத்துட்டா ஃபாஸ்டா காணாம போயிடும் இல்லையா? அப்போ ஒரு சில காரியங்களை ஆண்டவர் பொறுமையா இருக்க கற்றுக் கொடுக்கிறார். அதுல நீங்க என்ன பண்ணணும், உறுதிப்படணும். அதுலதான் உங்க விசுவாசம் உறுதிப்படும். ஹல்லேலூயா. இப்ப விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கணும். நான் அடுத்து நான் எப்படி இருக்கணும், என் விசுவாசத்துல பொறுமையாய் காத்திருக்கணும். எத்தனை பேர் பொறுமையோடு காத்திருப்பீங்க? ஹல்லேலூயா. பொறுமை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் தோஷம் பொறுமையை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. பொறுமையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பெருமையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் பைபிள்ல இருந்து காப்பி அடிச்சிருந்தான். பொறுத்தார் பூமியால். பொறுமையோடு இருந்தா என்ன பண்ணலாமா, இந்த கஜினி முகமது இந்தியா மேல படையெடுத்து வந்துட்டே இருந்தானா 13 வாட்டி, 14வது வாட்டி. அப்புறம் தான் என்ன பண்ணானா, இந்தியாவை பிடிச்சானா. பொறுமை. அது ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறான். பரலோகம் என்ற ஒரு மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியத்திற்கே அவ்வளோ பொறுமை தேவைன்னா, நித்தியமாய் வாழ போகிற காரியத்திற்கு நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே செய்யுங்க. உங்க ஜெபம்லாம் மாற்றப்படணும். இன்னைக்கே செய்யுங்க. இன்னைக்கே கொடுத்துடணும். இப்பயே பண்ணிடணும். வேண்டவே வேண்டாம். பொறுமையோடு இருக்கு. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பொறுமையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருவார். நீங்க ஒருவேளை ஆண்டவரே கொடுங்க அப்படின்னும் போது ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் கொடுத்துருவா. போ, நான் உனக்கு பெரிய காரியத்தை வச்சிருந்தேன், நீ என்ன பண்ணிட்ட, நீ கேட்ட, அதனால அவசரத்துல இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவார். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை நீங்க இழந்துருவீங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு சாப்பாடு நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு வேகலை, ஆனா உங்க குழந்தை எனக்கு சாப்பாடு பசிக்குது கொடுக்கும் போது அது இருக்கிறதை அள்ளி போட்டு என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்கன்னா அந்த சாப்பாடு பாதி வேக்காடுல என்ன பண்ண முடியும், அது வெந்துருமா? அதை சாப்பிடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வயிற்ற பரட்டி விட்டுரும். என்னென்ன காரியங்கள் நடக்கும். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு. ஹல்லேலூயா. அதனால எப்பவுமே ஆண்டோட சமூகத்துல இன்னைக்கே தாங்க ஜெபம் பண்ணாது. ஆண்டவரே
உமக்கு சித்தமான நாட்கள்ல கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. விசுவாசத்துல அதுதான் முதலாவது. உங்களுக்கு விசுவாசத்துல என்ன வரும்? பொறுமை வரும். இரண்டாவது, அவருடைய சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் உனக்கு இரண்டாவது என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல இழுத்து போட்டுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றது இல்லை, நிறைவேறது இல்லை. இப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன பண்ணாரு? ஒருத்தி ஏற்படுத்தி வச்சது. ஆனா ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணான்? இல்ல ஆண்டவர், எனக்கு இவதான் ஓணும்னு சொல்லி அவர் விட்டாம பிடிச்சிக்கணும். அப்புறம் ஆனா இதான் போ, இதே உன் தலையில எழுதணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டாரு. 14 வருஷம் அடிமையான் இல்லையா? அவன் விரும்பின காரியம் என்னாச்சு? போற வழியிலே செத்து போச்சு. ஆண்டவர் கொடுத்ததுதான் என்னாச்சு? நிரந்தரமாய் நித்தியமாய் அவனோடு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கே கூடன்னு கேக்குறீங்களா? பாதியில போயிடும். என்னது? பாதியில போயிடும். அப்ப அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறது நிச்சய பாதையில நம்ம கொண்டு போகும். ஹல்லேலூயா. விசுவாசத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன். இல்ல, நான் விசுவாசத்தை குறித்து ஒண்ணுமே எழுதல, வசனம் மாத்திரம் தான் எழுதி வந்தேன். ஆண்டவர் பேசினே வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துல பொறுமையா இருங்க. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது உங்களை நித்தியத்தில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நித்தியத்தின் பாதைகளை நம்மை கொண்டு போகுவா. பொறுமையோடு காத்துருங்க, விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ள வரட்டுமே. ஏன் அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரமாட்டேங்கிறது? ஆரம்ப காலத்துல ஆண்டவர் பிடிக்கிற காலத்துல எவ்வளவு உறுதியா இருந்தோம். ஆண்டவர் தேடுகிற காலத்துல எவ்வளவு பொறுமையோடு காத்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் கிட்ட இந்த நன்மையை வாங்க 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 என்ன ஆகுது? அந்த பொறுமை ஏன் இன்றைக்கு நம்ம இடத்துல காணப்பட மாட்டேங்குது? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் கிட்ட இருந்து முதலாவது நன்மை பெறும் பொழுது எவ்வளவு பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் மேல அன்பா இருந்து உறுதியா இருந்து பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள 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 என்ன ஆயிடுச்சு? பொறுமை காணாம போயிருது. ஆண்டவரே, உங்க சித்தம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு சில ஜபிக்கிறது தான், உங்க சித்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சித்தத்துக்காக அவர் நித்தியத்துல நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துல நாம உறுதியா இருக்கணும். விசுவாசத்துல வளர்கிறவளா இருக்கணும். எப்படி? விசுவாசத்துல வளரணும். இத்தனை வருஷம் நம்ம இப்ப எந்த விசுவாசத்துல இருந்தோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்துருக்கணும். நான் எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் போய் ஒரு சபையில விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார். விசுவாசத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால என்ன பண்ணுமா? பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழும். ஓ, இந்த அம்மா சரி இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு மலை இருக்குல்ல, என்ன பண்ணிடுவோம்? போய் நீங்க டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, ஒரு வயசான அம்மா, வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணு. மலையே நீ என்ன பண்ணு, போய் சமுத்திரத்துல விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த அம்மா போட்டு அப்படியே தூங்கியாச்சு. காலையில எந்திரிச்சு விறுவிறுப்பா எந்திரி போய் அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா இருக்கிற மலை என்ன பண்ணுது? அங்கேயே தான் இருக்குது. அந்த மாதிரி சொல்லிச்சேன். எனக்கு அப்பவே தெரியும், இந்த பாஸ்டர் ஒரு டுபாகூர் பாஸ்டர். ஹல்லேலூயா. பாஸ்டர் டுபாகூர் இல்லைங்க, அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் டுபா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் அது கிரியை செய்யும். கிரியை செய்கிற விசுவாசமா இருக்கணும். நீங்களே ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு அது உங்களுக்கு ஒன்றும் நடைபெறாது. விசுவாசம் என்பது ஒரு அளவுக்கு தான். எப்படி? ஒரு சில காரியங்களை போட்டு இதை கொடு அதை கொடு, நான் கோடீஸ்வரன் ஆகணும் ஒரே நாள்லாம், இதெல்லாம் நடக்கிற காரியங்களாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டு இருக்கிற காரியம் அதுதான். விசுவாசம் எவைகள்ல இருக்கிறது அதுதான். நீ விசுவாசம் எந்த அளவுக்கு வச்சிருக்கிற அதுதான். விசுவாசம் முழுமை அடையும் பொழுது
நீ கேட்கிற காரியங்கள் நிச்சயமாகவே நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். விசுவாசம் உள்ள இல்லாம இன்னைக்கு ஜெபிக்கிற காரியங்கள் கூடவே கூடாது. அதுதான் வசனமா சொல்லுகிறது சுவிசேஷ புத்தகத்துல, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஜெபத்துல எப்படி இருக்கணுமா? அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசத்தை ஜெபம் பண்ணணும். இது நடக்குமா நடக்காதா? அந்த பாக்கியமா அப்படிதான். எப்படி அது மலை நகராது, காலையில வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபிங்க, ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க. நாளைக்கு நான் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கணும்? எனக்கு எல்லாமே மாறி இருக்கணும். ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா என்ன ஒண்ணுமே நடக்கல. ஏன் நடக்கல? உன் விசுவாசம் அங்க நடக்க விடல. உன் விசுவாசம் உறுதியான இருந்தால் உன் விசுவாசம் அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ளயும் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஒருவேளை 2024 நாம விசுவாசத்துல ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்போம், இல்லாமலாம் இருக்க மாட்டோம். 2025 இந்த விசுவாசத்தை உறுதிப்படணும். என் வியாதியில தேவன் எனக்கு சுகம் தருவார். என் பலவீனத்துல என் தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்? சுகம் தருவார். என் காரியங்களை மாற்றுவார், என் பலவீனங்களை மாற்றுவார், என் கட்டுகளை மாற்றுவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். எல்லாவற்றையும் பிரச்சனையை நாம வாரி போட்டுக்கிட்டு ஆண்டவர் செய்யல எப்படி செய்வா? உன் சுயத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறியே, உன் சுயத்தின்படி தான் நான் வாழ்றேன். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்று சொன்னா சுயமான காரியம் உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அதை சொல்றாரு பாரு. ஏன் இன்னைக்கு நிறைய மனுஷனுக்குள்ள சுயமான காரியங்கள் வருகிறது என்று சொன்னா சுய புத்தியின் மேல் சாயாதேன்னு சொல்றாரு. ஏன் அந்த சுய புத்தி எதனால வருது? விசுவாசம். ஆண்டவருக்குள்ள நீ ஆண்டவரை நம்பினா ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொன்னி உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குமானா உன் சுய புத்தியை நீ எப்பொழுதும் நம்பவே மாட்ட. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க சுய புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளியா நீ வேற எதுவும் அவங்க சுய புத்தியம் வேணா சொல் புத்தியம் வேணா, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரை விசுவாசி, உனக்கு தேவையானதை நான் தேவன் தருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட கிடைக்காததா, ஆண்டவர்கிட்ட இல்லாததா, அவர் பயங்கரமான அவர் தேடுறது இல்லையே, அவரை நம்புகிறது இல்லையே. இவைகள் எல்லாம் அவங்களிடத்துல மாறப்படணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட மாத்திரம் இல்லை, என்கிட்ட இருந்து ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசத்தில் உறுதி அளிக்க, விசுவாசத்தில் வளருங்க. விசுவாசம்னா ஏதோ நினைச்சிடாதீங்க, ஏதோ பெரிய காரியம் ஆபிரகாமுக்கு நடந்துருச்சு, என் வாழ்க்கையில நடக்குமா? நம்ம வாழ்க்கையில நடந்துதான் இருக்குது, நம்ம தான் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒன்று நடந்துருச்சு, தானாவே நடந்துருச்சுன்னு நினைச்சிருக்கோம். அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் செய்கிறது தான். நீ தானா நடந்துருச்சு நினைக்கிற எல்லா காரியங்களையும் நீ ஒரு நாள்ல செபித்த காரியம். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் நிலைத்திருக்கட்டும், உறுதிப்படட்டும். அவரை அதிகமாய் தேடுங்க, நம்புங்க, அவரை சந்தேகப்படாமல் கேளுங்க. ஹல்லேலூயா. அதுதான் சந்தேகம். உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுன்னா விசுவாசத்தை வளர விடவே செய்யாது. இந்த சந்தேக புத்தியை எடுத்து போடுங்க. என் தேவன் எனக்கு செய்வார், அவ்வளவுதான். என் தேவன் செய்வார், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது. 2025 நான் எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு ஒரு 10 காரியங்களை சொல்லணும்னு சொல்லி. எனக்கு இந்த 10 காரியம் பத்தாதுன்னு நினைச்சானா இன்னைக்கு ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். உங்கள் விசுவாசம் இந்த ஆண்டுல பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா, நான் எவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன் அது இல்லை, நீ எவ்வளவு காணிக்கை கொடுக்குற, எவ்வளவு தசமபாகம் கொடுக்குற, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. 2வது, ஆனா உன் விசுவாசம் எதெல்லாம் பெருகி இருக்கிறதோ அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்குள்ள கிரியை செய்கிற என்பதுதான். நீ ஆண்டவருக்குள்ள வளராம நீ எத்தனை கோடி ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. நீ ஆண்டவருக்குள்ள வளரு, அப்புறம் ஆண்டவருக்கு எவ்வளவு
நீ ₹1 கொடுத்தானா ₹2 கொடுத்தானா ஏத்துப்பார். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவருடைய உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு தேவாலயத்துல. ஒரு விதவை ஸ்திரீ அவகிட்ட இருந்தது எடுத்து வந்து வச்சா, அவ்வளவுதான், அதை தான் ஆசீர்வதிக்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருபோதும் உங்ககிட்ட பொன்னையோ பொருளை எதிர்பார்க்கல. உங்களுடைய இருதயங்கள் மாற்றப்படணும், உங்களுடைய காரியங்கள் மனம் திரும்பணும். இந்த 2025ஆம் ஆண்டுல வருஷத்தின் முதல்ல ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசத்துல பெறுகிறவர்களாய் காணப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.